திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது டேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை சிஸ்டர் ஃபியான்சி தான். ஆக்சுவலி இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக. அப்போ என்னால் போட முடியல. இப்போ நான் போடுறேன். ஐம் சாரி நான் இவ்வளோ லேட் பண்ணதுக்கு. மித்ரா, உங்களுக்காக தான் இது நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில், அப்பா முடியவே முடியாதுப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் இது நடக்காத ஒரு விஷயம், என்னால் முடியாதுப்பா. இங்கே பாருமா வயன், நீ நம்மளோட குடும்ப மானத்தை காப்பாற்றணுன்னா இதை நீ எங்களுக்காக பண்ணி தான் ஆகணும். அப்பா நோ, அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்ப்பா. அவளை கூட்டிகிட்டு வரலாம். அவளுக்கு இந்த மேரேஜில் அவ்வளோ இஷ்டம். ஆனால் இந்த லெட்டரில் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அக்கா இதை எழுதியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைப்பா. இது எங்கே ஏதோ நடந்திருக்குப்பா. நம்ம அக்காவை தேடி கண்டுபிடிக்கலாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. இங்கே பாரு வயன், நீ என்ன நினச்சிட்ருக்க எனக்கு புரியல. இது அவளோட ஹேண்ட் ரைட்டிங், உனக்கு தெரியலையா? அவளாக இது எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நம்ம மானம் வாங்கணுன்றதுக்காகவே அவள் போயிருக்கா. நீ அவளை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறியா? நம்மளை அவ்வளோ பெரிய ஃபேமிலி நம்மளை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். இப்போது அவள் இந்த கல்யாணம் வேணான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் சொல்லு. இங்கே பாரு ஐயன், நான் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொன்னதும், வாட், கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்பா இப்போ தானே அக்கா போனது தெரியும். இல்லை வயன், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி எப்படிப்பா? நான் தாம்மா போய் சொன்னேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா, கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துருந்தா நான் அக்காவை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. எங்கே போய் தேட சொல்கிற? நம்ம ஃபேமிலியை அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஆசைப்பட்டது நடக்கணுன்றதுக்காக இந்த கல்யாண மண்டபத்தை விட்டே போயிட்டா. அவளை போய் தேட சொல்கிறியா? எங்களை நீ உயிரோடு பார்க்கணுன்னா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும். அம்மா இப்படி பிளாக்மெயிலாம் பண்ணாதீங்கம்மா. நான் பிளாக்மெயில் பண்ணல வையன், நான் இருக்கிறத சொல்கிறேன். நீ இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக எங்களை உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள், அம்மா ப்ளீஸ்மா, அக்காவுக்கு இந்த மேரேஜில் அவ்வளோ இஷ்டம்மா, அவள் போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைம்மா. இங்கே ஏதோ நடந்திருக்கு, ப்ளீஸ். அவள் அங்கே அகெயின் வந்து என்னை ஏமாற்றி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்படின்னு என்கிட்ட கேட்டானா நான் என்னம்மா பண்ணுறது? அவள் அது கேட்க மாட்டா, கேட்கவும் முடியாது. கேட்டா நாங்கள் பேசிக்கிறோம். அம்மா ப்ளீஸ்மா, என்னால் முடியாதும்மா, என்னால் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அக்காவுக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, அவ்வளோதான்ல, உன்னோட முடிவு இது தானே, சரி ஓகே, எங்களை நீ உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு உங்கள் அம்மா அங்கே இருக்க கத்தியை தான் எடுக்கிறாங்க. உங்கள் ஐஸ் வைட் ஆகுது. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், இந்த மேரேஜ்க்கு நீ ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உன் அப்பாவையும் சரி உன் அம்மாவையும் சரி நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் சரி ஒத்துக்கிறேன், அதுதானே வேணும் உங்களுக்கு, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் உங்கள் அம்மா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா வயன், உனக்கு இது இப்போ தப்பாக தெரியலாம், இது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நினைக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப நல்லவருமா, அவர் மாதிரி உனக்கு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான்மா. போதும், எனக்கு தெரியும், கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டீங்களா, பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கே உங்கள் அக்காவுக்கு எடுத்து வச்சு இந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போயிட்டு டே பக்கத்தில் நிற்கிறீங்க. டே உங்களை பார்க்குறான், நீங்கள் டேவை பார்க்குறீங்க. ஆனால் டேவை நீங்கள் கொஞ்சம் கூட மதிக்கலை. இப்போ ஃபாதர் அங்கே இருக்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் டேக்கு ரிங்கு போட்டு விடுறீங்க, டே உங்களுக்கு ரிங்கு போட்டு விடுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம், நீங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே டே தான் இருக்கான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு, நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டிங்கல்ல,
என்னவோ என் பேசுற? புரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்க. இப்போ நெனச்ச மாதிரி நடந்துருச்சு. என் அக்காவ என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. என் அக்கா எங்க இருக்கா? அவ எப்படி இந்த கல்யாணத்துலேருந்து போனா? அதுவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு. என்னால இத நம்ப முடியல. என் அக்கா உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ ஆசையா இருந்தா தெரியுமா? அவளா இந்த கல்யாணத்த விட்டு போயிருப்பா? நீங்க தான் ஏதோ பண்ணியிருப்பீங்க. ஒழுங்கா சொல்லுங்க. இங்க பாரு வயன், சும்மா புரியாம பேசிட்டு இருக்காத. நான் ஏன் அவள அந்த மாரிலாம் பண்ணணும்? ஆக்சுவலி எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. சும்மா நடிக்காதீங்க. நீங்க சொல்றத யார் வேணாலும் நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவும் தயாரா இல்ல. என் அக்காவ என்ன பண்ணீங்கன்றத மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க ப்ளீஸ். இங்க பாரு வயன், நீ எத்தன டைம் கேட்டாலும் உன் அக்காவ நான் எதுவுமே பண்ணல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல வயன், புரிஞ்சுக்கோ. ஆமா, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஏன்னா, நான் முதல் பார்த்தது உன்ன, உன் அக்காவ கிடையாது. எனக்கு வந்த ஃபோட்டோல நீ தான் இருந்த. உன்ன பார்த்துட்டு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதமேன்னு சொன்னேன். வாட்? சும்மா நடிக்காதீங்க. நான் ஏன் நடிக்கணும்? ஆ? எனக்கு நான் பைத்தியமா? நீ சொன்ன ஒரே ரீசனுக்காக தான் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட நான் ஓகே சொன்னேன். இல்லன்னா அப்பவே அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகி, உனக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். இங்க பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பணும்னு அவசியம் கிடையாது. ப்ளீஸ் என் அக்காவ என்ன பண்ணீங்க? அவள என்கிட்ட குடுத்துருங்க. நான் உங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படின்னு நீங்க டேரி ஐஸோட கேட்கவும், "ஒயன் புரிஞ்சுக்கோ ஒயன். நான் உன்ன தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். உன் மேல தான் ஆசைப்பட்டேன். எனக்கு உன்ன தாண்டி புடிச்சிருக்கு. நான் உன் அக்காவ எதுவுமே பண்ணல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. புரிஞ்சுக்கோ. நான் எதுவுமே பண்ணல. நான் அவ்வளோ மோசமானவனும் கிடையாது." சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? இந்த கல்யாணத்த எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னு தானே சொல்லிட்டு போனீங்க? ஆமாடி. நான் சொன்னேன் தான். ஆனா, நான் ஏதாச்சும் பண்றதுக்குள்ளே, உன் அக்காவ காணோம்னு சொல்லி, உன் அம்மா என் ஃபேமிலி கிட்ட வந்து சொன்னாங்க. எனக்கு அப்ப எவ்ளோ ஷாக்கா இருந்துச்சு தெரியுமா? இங்க பாருங்க. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. நீங்க திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் என் அக்காவ என்கிட்ட குடுத்துருங்க. அப்படி என் அக்காவ நீங்க என்கிட்ட குடுக்கலன்னா, என் அக்கா ரிட்டர்ன் வர வரைக்கும், அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ற வரைக்கும், உங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன், ஏத்துக்கவும் மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெட் கிட்ட தான் போறீங்க. அங்க இருக்க ஒரு பில்லோ, பிளாங்கெட்லாம் எடுக்கிறீங்க. அப்போ டே "வயன், நீங்க பெட்லயே படுத்துக்கோ. நான் வேணா கீழ படுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றான். நீங்க அவன்கிட்ட அத குடுத்துட்டு, "இது உங்களுக்கு தான். நீங்க தான் கீழ படுக்கணும்." "நான் ஏன் கீழ படுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெட்ல போய் படுத்துக்கிட்டீங்க. பிளாங்கெட் ஃபுல்லா உங்கள கவர் பண்ணிக்கிட்டு. இங்கட்டே டிஸ்பிலீவா உங்கள பார்த்துட்டு நின்னுட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் லைட்டா சிரிச்சுட்டு படுத்துக்கிட்டான். ம். ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்றத சந்தோஷப்படவா? இல்ல கல்யாணம் ஆகியும் இனி கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணுன்றத நெனச்சு கவலைப்படவா? அப்படின்னு அவன் சொல்றான். இது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்ட்டா படுத்துக்கிட்டீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்க எழுந்து பார்க்குறீங்க, டே அங்க இல்ல. எங்க போயிட்டாரு? ஏதோ ஒண்ணு. இங்க இல்லாம இருந்தா அதுவே நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் ரூம் தான் போக பார்க்குறீங்க. அப்போ டே வெறும் டவல் மட்டும் வியர் பண்ணிக்கிட்டு வெளிய வரான். நீங்க டேவையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பாடிலாம் ஷர்ட் எதுவுமே இல்லாததுனால, அவன இன்ச் பை ரசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஐஸ் அவனோட ஸ்டொமக்கு கீழ போது. அப்போ டே "போதும் வயன். கண்ணாலேயே என்ன நீ சாப்பிட்டது" அப்படின்னு சொல்றான். நீங்க ரியாலிட்டிக்கு வந்து பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு தள்ளுங்க. ரெஸ்ட் ரூம் போனேன்னா, கரெக்ட்டா டோருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தா, யாரா இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க. "இங்கிருந்து தள்ளுங்க. ஆசை தான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டீங்க. இங்க சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டுருக்கான். இங்க நீங்க போச்சு, போச்சு. எ எத நான் பண்ணவே கூடாதுன்னு நெனச்சேனோ பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவர நான் பார்க்கவே கூடாது. அவர் மேல இருக்க கோவம் எனக்கு அப்படியே தான் இருக்கு. அப்படின்ட்டு நீங்க அங்க சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டுருக்கீங்க. இப்ப தான் உங்களுக்கு புரியுது. நீங்க டவலும் எடுத்துட்டு வரல, ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வரல. இங்க டே ரெடி ஆயிட்டுருக்கான். டோர ஓப்பன் பண்ணிட்டு, "ஹலோ மிஸ்டர் டே" அப்படின்னு கூப்பிடுறீங்க. டே கண்டுக்கவே இல்ல. "ஹலோ டே உங்கள தான்" அப்படின்றீங்க. டே உங்கள சிரிச்சுட்டே டர்ன் பண்ணி பார்க்குறான். "என்ன?" அப்படின்னு கேட்குறான். "ன் ன் ன் நான் டவல் எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் எடுத்து குடுக்குறீங்களா?" அப்படின்னு நீங்க சொன்னதும், "நான் ஏன் எடுத்து குடுக்கணும்? நீயே வந்து எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றான். "இங்க பாருங்க விளையாடுறதுக்கு டைம் இல்ல.
கீழே போணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. டவல் எடுத்து குடுங்க. இங்க பாருடி, நான் வேற யாரும் இல்ல. உன் புருஷன் தான். ஸோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு நீங்க வேற ஆள பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு டோர டம்முன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எப்படி பேசுறான் பாரு பொறுக்கி மாதிரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க ரெஸ்ட் ரூம்லயே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்ப டோர நாக் பண்றான். நீங்க கடுப்பா டோர் ஓப்பன் பண்றீங்க. அவன் உங்க கிட்ட டவல் தான் குடுக்குறான். நீங்க அத வாங்கி வியர் பண்ணிக்கிட்டு வெளிய வரீங்க. அங்க இல்ல. கீழ போயிட்டான். நீங்களும் தேங்க் காட் எப்படியோ ரூம் இல்ல. அட்லீஸ்ட் இதுவாவது புரிஞ்சுதே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெடி ஆகிட்டு கீழ தான் வரீங்க. இங்க நீங்க, டேவோட அம்மா, அப்பான்னு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்ப டேவோட அம்மா, "அ டே வயன எங்கேயாச்சும் வெளிய கூப்பிட்டு போயிட்டு வாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மொறச்சுக்கிட்டே, "நோ சொல்லு, நோ சொல்லு" அப்படின்னு தலையாட்டுறீங்க. இங்க சிரிச்சுக்கிட்டே, "ஓகே மம்மி" அப்படின்றான். நீங்க டெத் கிளேர அவன விட்டுட்டுருக்கீங்க. அவன் லைட்டா சிரிச்சுக்கிட்டு, "சாப்பிடு பொண்டாட்டி" அப்படின்றான். நீங்க அவன மொறச்சுக்கிட்டே இருக்கீங்க. "அ அ ஆன்ட்டி அது வந்து அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்க" அப்படின்னு சொல்றான். நீங்க அகெயின் பார்த்து மொறைக்கிறீங்க. அப்ப உங்க காதுகிட்ட வந்து, "இங்க பாரு, இப்ப மட்டும் நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கயேன், நேத்து நைட்டு நடக்காதத காலையிலே எல்லாமே நடக்கும். புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்றான். நீங்க வைட் ஐஸோட தான் திரும்பி பார்க்குறீங்க. "என்ன பொண்டாட்டி வரேன்ல" அப்படின்னு சொல்றான். நீங்க "ம், ம், ம், ம் வரேன்" அப்படின்னு தலைய மட்டும் ஆட்டுறீங்க. இங்க செம்ம சிரிப்பு. உங்களுக்கு செம்ம கோவம். மனசுலயே அவன அப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே ரூமுக்கு போறீங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆ?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. உன்ன தான்டி" சும்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு உங்க கூட வர விருப்பமே கிடையாது. எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்க பாருடி, எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. உன்ன நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குமா? இருக்காதா? அது உங்களுக்கு வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு கிடையாது. என் அக்காவ நீங்க கஷ்டப்படுத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க. நான் உங்க கூட எல்லாத்தையும் வாழணும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு வயன், அகைன் உன் அக்காவ பத்தி இசிக்காத. உன் அக்காவ நான் எதுவுமே பண்ணல. இதுதான் உண்மை. புரிஞ்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்ப எதுக்கு கத்துறீங்க? ஆ? எதுக்கு கத்துறீங்க? கத்துனா அது எல்லாமே உண்மை இல்லன்னு ஆயிடுமா? அப்படின்றீங்க. உனக்கு சொன்னா புரியாது வயன். என்ன நீ கோவப்படுத்தி தான் பார்க்குற. ஒழுங்கா ரெடி ஆகிட்டு கீழ வா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துட்டு போறான். நீங்க கடுப்பா ரெடி ஆகிட்டு கீழ தான் போறீங்க. நீங்களும் பைக்ல போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கும் நடுவுல அவ்ளோ கேப் இருக்கு. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும், சரி ஓகே நீங்க வர ஒத்துக்கிட்டீங்களே அது வரைக்கும் போதும் அப்படின்றதுக்காக அவனும் சைலண்டா விட்டுட்டான். இப்ப நீங்க அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அவன் உங்களோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நடந்து வரான். நீங்க அந்த ஹேண்ட எடுத்து விட்டுட்டு, அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நெனைக்காத. என்னைக்குமே நான் உன்ன மன்னிக்க மாட்டேன். நீ பண்ணத நான் மறக்கவும் மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி நடந்து போறீங்க. இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் அவன் எதுவுமே பேசாம உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டுருக்கான். இப்ப உங்களுக்கு பிடிச்ச சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து, "ஒயன் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? நான் உன் அம்மா சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இந்தா நான் உனக்காக இத தேடி தேடி வாங்கிட்டு வந்தேன். இத நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட குடுக்குறான். நீங்க அதெல்லாமே தட்டி விட்டுட்டு, ஓவரா என் மேல லவ் இருக்க மாதிரி காட்டிக்காதீங்க. புரியுதா? நீங்க எனக்கு இதெல்லாம் பண்ண எனக்கு இன்னும் கோவம் தான் வருது. நீங்க என் அக்காவ என்ன பண்ணீங்கன்னு சொல்லாம, நான் எதையுமே நீங்க தர்றதோ, இல்ல உங்களோட பொருளோ நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். நான் உங்கள மன்னிக்கவும் மாட்டேன். நீங்க அகைன் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன். அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஹார்ஷா சொல்றீங்க. இது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசல. இப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. டைம் ஆனதுனால ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுட்டு நீங்களும் கிளம்பி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவுமே பேசல. இப்படியே தான் ஒரு 2 மந்த் ஸ்கிப் ஆகியிருக்கும். இந்த 2 மந்த்துமே நீங்க உங்களோட வேர்ட்ஸால ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அவன் எப்பல்லாம் உங்ககிட்ட நெருங்கி வரணும், உங்ககிட்ட பாசமா பேசணும், உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்ப எல்லாமே உங்களோட வேர்ட்ஸால அவன தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க. அவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் சரி நீங்க என்னதான் சொன்னாலும் பரவால்ல.
நீங்க அவனோட ஒய்ஃப் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே மறந்துட்டு அகைன் நான் உங்ககிட்ட வந்தாலும், நீங்க என் அக்காவ என்ன பண்ணீங்க சொல்லுங்க? என் அக்காவ என்ன பண்ணீங்க நீங்க சொல்லாம நான் உங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். உங்கள மன்னிக்கவும் மாட்டேன். இப்படியே தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது டேக் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒன் ஃபைன் டே நீங்க உங்களோட ரூம்ல தான் இருக்கீங்க. டைம் இப்போ ஒரு 11:30 இருக்கும். 11:30 ஆகியுமே ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வரவே இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்பவுமே இதுவரைக்கும் இவ்ளோ லேட்டா வந்ததே கிடையாது. அ இன்னைக்கு லேட் ஆகும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டீங்க. உங்களால கால் பண்ணி கேட்கவும் முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. டேவோட பைக் சவுண்டு கேட்டதும், நீங்க வந்து அப்படியே படுத்துட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட வந்து, உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, அவன் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்க பக்கத்துல வந்து படுக்குறான். டே உங்களே தான் பார்க்குறான். அவன் என்ன நெனச்சான்னு தெரியல. உங்களுக்கு க்ளோஸா வந்து, உங்க ஹேர் எல்லாம் உங்க காதுக்கு பின்னாடி டக் பண்ணி விட்டுட்டு, "இங்க பாரு வயன், நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது உன்ன தான். உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்தப்பவே. எனக்கு சத்தியமா தெரியாது. உன் அக்காவ தான் எனக்கு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்றது. எவ்ளோ ஆசையா வந்தேன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போது. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரொம்ப ஹேப்பியா இருக்க போதுன்னு சொல்லி. ஆனா, அங்க இருக்க பேனர்ல உன் அக்காவோட ஃபோட்டோ பார்த்ததும், எனக்கு தலையில இடியே விழுற மாதிரி இருந்துச்சு. நான் உன் அக்கா கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா, அப்ப நீ வந்து இந்த என்கேஜ்மெண்ட்ட நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்ன லவ் பண்ணிட்டு, இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? இருந்தாலும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஓகே சொன்னேன். ஆனா ட்ரஸ்ட் மீ ஒயன், உன் அக்கா கல்யாண மண்டபத்துலேருந்து போனதுக்கும், எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி. என்ன நம்பு. நான் அவ்ளோ கெட்டவன்லாம் இல்ல. அவ்ளோ மோசமானவனும் கிடையாதுடி. நான் எதையுமே பண்ணல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதுதான் உண்ம. என்ன நீ நம்பு. நான் உன் அக்காவ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உன் அக்காவ எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு, உன் கண்ணு முன்னாடி நிறுத்தி, எல்லா உண்மையும் ப்ரூவ் பண்ணுவேன். அப்ப நீ என்னை ஏத்துப்ப. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ப்ளீஸ் தயவுசெய்து உன்னோட வேர்ட்ஸ் எல்லாம் என்ன ஹர்ட் பண்ணாத. ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு நான் நெருங்கும்போதும், உன்னோட வேர்ட்ஸால என்ன ஹர்ட் பண்ணி, என்ன அப்படியே உன்கிட்ட நெருங்க விடாம பண்ற வையன். என்னால இத தாங்கிக்க முடியலடி. உன்ன நான் ரொம்ப லவ் பண்றேன். இதுதான் உண்ம. அப்படின்னு சொல்லி உங்க லிப்ஸ்லயே கிஸ் பண்ணிட்டு, அவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். இங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தலையெல்லாம் சுத்துது. அப்போ இவரு சொல்றது உண்மைன்னா, அப்போ அக்கா ஏன் இந்த கல்யாணத்துல அவ்ளோ ஆசையோட இருக்கணும்? நான் அவகிட்ட கேட்கும்போதெல்லாம், எனக்கு அவர புடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் தான். அப்படின்னு ஏன் அவ என்கிட்ட சொல்லணும்? ஏன் இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்கணும்? எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்து உட்கார்றீங்க டென்ஷன்ல. அப்போ நீங்க எதர்ச்சியா டேவ பார்க்குறீங்க. அவன் அவ்ளோ அழகா தூங்கிட்டுருக்கான். நீங்க என்ன நெனச்சீங்கன்னு தெரியல. உங்களுக்கும் டேக்கும் நடுவுல இருக்க பில்லோவ எடுத்து சைடுல போட்டுட்டு, டேக்கு நெருக்கமா போயிட்டு அவன் மேல கைய போட்டு அப்படியே படுத்துக்கிட்டீங்க. உங்கள அவனுக்கு க்ளோஸா இழுக்குறான். நீங்க ஃப்ளின்ச் ஆயிட்டீங்க. அவன் இன்னும் தூங்கலையா? அப்படின்ற மாதிரி அவன நிமிர்ந்து பார்க்குறீங்க. பட் அவன் நல்லாவே தூங்கிட்டுருக்கான். நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவன இன்னும் டைட்டா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கிறான். அவன் பார்த்தா, நீங்க ஒரு சைடு, ஒரு சைடு உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பில்லோ இருக்கு. அவன், "என்னடா இது? நேத்து ஒயன் என் பக்கத்துல படுத்துட்டு இருந்த மாரி இருந்துச்சே! அவள நான் ஹக் பண்ணி தூங்குன மாதிரி இருந்துச்சே! ஆனா, இப்போ எப்படி இந்த இப்படின்னு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு வேள கனவா இருக்குமோ? ச்சே! கனவுல மட்டும் தான் இது எல்லாமே நடக்கும். நீ எப்ப தாண்டி என்கிட்ட இப்படிலாம் படுக்க போற? எப்படி என்ன புரிஞ்சுக்க போற? அப்படின்னு அவன் புலம்பிட்டு எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டான். எங்க போனதும் நீங்க சிரிக்கிறீங்க. ஆக்சுவலி கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சு டர்ன் பண்ணி படுத்திருப்பான். நீங்க அப்பதான் எழுந்திருப்பீங்க. பக்கத்துல இப்படி படுத்துட்டு இருக்கறத பார்த்ததும், நீங்க அகைன் ஸ்பீடா உங்களோட பிளேஸ்ல வந்து படுத்துட்டு, உங்க 2 பேருக்கு நடுவுல பில்லோ எடுத்து வச்சுட்டு, நீங்க தூங்குற மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பதான் எழுந்திருப்பான். நீங்க இங்க சிரிச்சுட்டு இருக்கீங்க. "ஐம் சாரி நான் உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல.
எனக்கு புரியுது உங்க மேல தப்பு இல்லன்னு. நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீங்க ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் உங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நான் உங்கள ஹர்ட் பண்ணாம இருப்பேன். இத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்படின்ட்டு நீங்க சொல்லிக்கிட்டீங்க உங்களுக்குள்ள நீங்களே. டேவும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய வரான். நீங்க அங்க நின்னுட்டுருக்கீங்க. கையில காஃபி கப்போட. உங்கள பார்க்குறான். இந்தாங்க அப்படின்னு குடுக்குறீங்க. உங்கள சர்ப்ரைஸா பார்க்குறான். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஆன்டி தான் இது என்கிட்ட குடுத்து, உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. ஸோ, ஒழுங்கா குடிச்சிட்டு, சீக்கிரமா ரெடி ஆகுங்க. என் அப்பா, அம்மா வீட்டுக்கு போலாம். "வயன், ஆர் யூ சீரியஸ்? நிஜமாவா சொல்ற?" "பின்ன, நிஜமா தான் சொல்றேன். என் அப்பாவும், அம்மாவும் மேரேஜ் ஆகி 2 மந்த் ஆச்சு. இன்னும் நீங்க வீட்டுக்கே வரல. வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் வேற வழி இல்ல. அதனால நம்ப போலாம்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவ்ளோ ஹேப்பியா, "சரி ஓகேடி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக போயிட்டான். நீங்களும் இங்க ரெடி ஆயிட்டுருக்கீங்க. இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டீங்க. இங்க நீங்களும் உங்க அம்மாவும் கிச்சன்ல நின்னு பேசிட்டுருக்கீங்க. பேசிக்கிட்டே சமைச்சிட்டுருக்கீங்க. இங்க டேவும், உங்க அப்பாவும் கார்டன்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம் "டே சொல்லுங்க அங்கிள்." அ இல்லப்பா, இந்த மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு" "புரியுதா அங்கிள் நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது?" இல்லப்பா, ஒயன் ஏதாச்சும் கோவப்பட்டாலோ, இல்ல உங்ககிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டாலும், அவ மேல கோவப்படாதீங்கப்பா. அவ ஒரு சின்ன பொண்ணு. அங்கிள், நீங்க இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு ஒயன பத்தி தெரியும். என்னதான் இருந்தாலும், அவள ஃபோர்ஸ் பண்ணி தானே மேரேஜ்க்கு ஒத்துக்க வச்சீங்க. அந்த கோவம் இருக்க தானே செய்யும். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். நாங்க இப்ப சந்தோஷமா தான் இருக்கோம். அவ என்கிட்ட இப்ப கோவம்லாம் படுறதே கிடையாது. ரொம்பவே நல்லாவே பேசுறா. எனக்காக எல்லாமே செய்றா. ஸோ, நீங்க நெனச்சு எதுவுமே பயப்படாதீங்க அங்கிள். நாங்க ஹேப்பியா தான் இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்ட்டே சொல்லிட்டுருக்கான். இங்க நீங்க இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. டேவ நெனச்சு உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. "சாரி டே. நான் உங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஐம் ரியலி சாரி." அப்படின்னு உங்க மனசுக்குள்ளயே சொல்லிக்கிட்டு, இங்க நீங்க "அப்பா, அம்மா உங்கள சாப்பிட கூப்பிட்டாங்க." அப்படின்ட்டு நீங்க டேவ பார்க்காமலே உங்க அப்பாகிட்ட சொல்லிட்டு நேரா வந்துட்டீங்க. இங்க டே உங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவனும் வரான். இப்ப நீங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்க அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டீங்க. இப்ப "வயன், நீ எதுக்காக இத பண்ணன்னு எனக்கு தெரியல. பட் உன் கூட இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது. நான் இது என்னைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஒயன்." அப்படின்னு சொல்றான். நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா பெட்ல வந்து படுத்துட்டீங்க. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவனும் வந்து உங்களுக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டான். இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் ரொம்பவே அழகா போயிருந்திருக்கும். இப்ப நீங்க கிட்ட நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. டேவும், "ஓகே, இவ நம்மள மன்னிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா போல" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுவான். உங்கள சைட் அடிக்கிறது, உங்கள கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்றது, இப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் டைம் ஒரு 6 மந்த் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒன் ஃபைன் டே நீங்க எப்பவும் போல கூப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க இங்க உட்காந்து உங்க அம்மா, அப்பா, இப்படின்னு சொல்லி 4 பேரும் ஹேப்பியா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க அக்கா தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்டு. உங்க அம்மாக்கெல்லாம் அவ்ளோ கோவம். அவங்க அடிக்கிறதுக்காக போறாங்க. அவங்க ஹேண்ட ஹோல்ட் பண்ணி, "அ அ ஆன்டி அடிக்காதீங்க." "இல்லப்பா, நம்ப எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு, அசிங்கப்படுத்திட்டு போனா. அவள எப்படி அடிக்காம இருக்க முடியும்? ஆ? அவ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவ இங்க வந்தா? யார கேட்டுடி நீ இங்க வந்த? இங்கருந்து கெளம்பு. உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை வேணும்னு தானே இங்கேருந்து போன. இங்கேருந்து கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. "ஆன்டி, நான் தான் இங்க வர சொன்னேன்." அப்படின்னு சொல்றான். நீங்க ஷாக்கோட திரும்பி பார்க்குறீங்க. உங்கள பார்த்து, "ஆமா வயன், நான் தான் உன் அக்காவ வர சொன்னேன். என் மேல தப்பு இல்லன்றது நிரூபிக்கணும்னு சொன்னேன்ல. அப்போ டேய் நீங்க இருங்க. என் மேல தானே தப்பு இருக்கு. நானே வயன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா சொல்றா. நீங்க, "அக்கா, என்னக்கா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இவர கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்ளோ ஆசையா இருந்தியேக்கா?
அப்புறம் எதுக்கு அந்த லெட்டர எழுதி வச்சுட்டு நீ போணும்? என்னால நம்பவே முடியலக்கா. இங்க பாரு ஐயன், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஆக்சுவலி நான் ஒருத்தர லவ் பண்ணேன். வாட்? ஆமா ஐயன். நான் ஒருத்தர லவ் பண்ணேன். அது நான் அப்பா, அம்மா கிட்டயும் சொன்னேன். ஆனா அவங்க, நான் லவ் பண்ற பையனோட சேர்த்து வைக்க மாட்டேன். நாங்க சொல்ற பையன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். அப்படின்னு இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சொன்னாங்க. நான் எவ்வளவோ நோ சொல்லியும் அம்மாவும், அப்பாவும் கேட்கல. அப்பதான் நான் இவர்கிட்ட சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா லவ் பண்ண பையன காமிக்கிறா. இவர்கிட்ட சொன்னதுக்கு, "இங்க பாரு மின், நீ இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கோ." வாட்? என்ன சொல்ற? உன்ன லவ் பண்ணிட்டு எப்படி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ மேரேஜ்க்கு ஒத்துக்கோ. உன் அப்பா, அம்மாக்கு முன்னாடி இந்த மேரேஜ்ல உனக்கு ஓகே. நீ சந்தோஷமா தான் இருக்க அப்படின்றத மாதிரி காமிச்சுக்கோ. அண்ட் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது, உன் தங்கச்சியோட ஃபோட்டோவ சென்ட் பண்ணி விடு. ஆனா இது பெரிய ப்ராப்ளம் வராதா? ப்ராப்ளம் வரணுன்றதுக்காக தான் சொல்றேன். எனக்கு புரியல நீ என்ன சொல்றன்னு. இங்க பாரு, உன்னோட தங்கச்சி ஃபோட்டோவ மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பு. சரியா? பையனுக்கு எப்படியோ வயன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்றது தெரியும். ஆனா ஃபேமிலிக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் தெரியும். ஸோ என்கேஜ்மெண்ட்ல கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு கோவம் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சது ஒருத்தர். ஆனா பொண்ணு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறது ஒருத்தரா இருக்கு. அப்படின்னு கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாரு. அப்போ இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ நீ என்ன லவ் பண்றத பத்தி சொல்லி, அந்த மேரேஜ ஸ்டாப் பண்ணிட்டு, நம்மளோட மேரேஜ் பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணலாம். உன் அப்பா, அம்மா கோவப்பட்டாலும் சரி, நான் பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, என்ன அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறேன். சரியா? அப்படின்னு உங்களோட அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் உங்க அக்கா எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு டைமும் உன் அக்கா கிட்ட கேட்டு அப்பவும், உன் அக்கா அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி, "எனக்கு ஓகே தான். எனக்கு புடிச்சிருக்கு, எனக்கு புடிச்சிருக்கு. இந்த மேரேஜ்க்கு எனக்கு ஓகே தான். நான் ரொம்ப ஆசையோட தான் இருக்கேன்." அப்படின்றது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால தான் உங்களுக்கு அந்த லெட்டர பார்த்ததுமே உங்களுக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. "அக்கா, உன்னால நான் எவ்ளோ ஹர்ட் பண்ணேன் தெரியுமா? இவள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்க்கா. இவர் மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு எவ்ளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா?" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்க பாரு வயன், தப்பு என் மேல கிடையாது. நான் இவரு சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனா, டே எப்படி என்கேஜ்மென்ட்க்கு ஒத்துக்கிட்டாரு. எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு எ எனக்கு சுத்தமா தெரியல. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். எப்படி இது நடந்துச்சு? என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அப்படின்னு உங்க அக்கா சொல்லவும், அது எல்லாத்துக்குமே ரீசன் நான் தான்க்கா. அப்படின்ட்டு சொல்றீங்க. எல்லாருமே உங்கள ஷாக்டா பார்க்குறாங்க. "நீ நீயா வயன்?" "ஆமாக்கா, நான் தான். இவருக்கு என்ன புடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா, "உனக்கு இவர புடிச்சிருக்கு. இவர கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்படுற." அப்படின்றதுனால, நான் இவர்கிட்ட நோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவரு இந்த என்கேஜ்மெண்ட்ட ஸ்டாப் பண்ண போறதா பேசிட்டு இருந்தாரு. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. எங்க உன்னோட லைஃப் என்னால வேஸ்ட்டா போயிடுமோன்றதுக்காக, நான் அவர்கிட்ட சண்ட போட்டு, இந்த என்கேஜ்மெண்ட்ட நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால தான், நான் உயிரோட இருக்கணுன்றதுக்காக எனக்காக யோசிச்சு இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஓகே சொன்னாரு. ஆனா, இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி நீங்க சீட் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியலக்கா. நான் உங்க மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அவரு என் மேல உயிரையே வச்சிருக்காருக்கா. இருந்தாலும் நான் அவர அவ்ளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன். அப்டின்ட்டு நீங்க அழறீங்க. அப்பட்டயே உங்கள டைட்டா ஹக் பண்ணி, "இங்க பாருடி, உன் இடத்துல யாரா இருந்திருந்தாலும், இப்டி தான் பேசியிருப்பாங்க, இப்டி தான் நடந்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சொந்த அக்கா. அவளுக்கு இப்டி ஒண்ணு நடந்திருக்குன்னா, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். என்னால உன்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ, நீ எந்த கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். நான் உனக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு ரீசன், நீ என்ன மன்னிச்சு, என்ன நீ ஏத்துக்கணுன்றதுக்காக தான். உன்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணுன்றதுக்காக கிடையாது. ஒயன், நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்டி. எனக்கு நீ வேணும். அதுக்காக தான் இவ்வளத்தையும் பண்ணேன். புரிஞ்சுக்கோ.
அப்படின்னு சொல்லி டே சொல்கிறான். நீங்கள் டேவை டைட்டாக ஹக் பண்ணி, ஐம் சாரி, ஐம் சாரி டே, உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்ல, ஐம் ரியலி சாரி, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டே உங்களை பேச விடாமல் உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். இது உங்கள் ஃபேமிலி உங்கள் அக்காலாம் பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு டேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. டே உங்களை பேச விடாமல் டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. அவன் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது சரியா, என்னை நீ ஏற்றுக்கிட்டல்ல அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படின்றீங்க. எனக்கு இது போதும் அயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி அப்படி ரூமுக்கு போகிறான். எல்லாருக்குமே ஒரே ஷையாக இருக்குது. டேய் என்ன பண்ணுற, எல்லாரும் இருக்காங்க. இங்கே பாருடி, 3 மாதம், எப்படி 3 மாதம் உன் மேலே என் விரல் கூட படலை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்னது விரல் கூட படலையா? நைட் நான் தூங்கினதுக்கப்புறம் என்னை வந்து கிஸ் பண்ணுறது, என்னை ஹக் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு விரல் கூட படலைன்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டே வைட் ஐஸோட உங்களை பார்க்குறான். இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்கிட்ட பண்ணுறேன்னா அது எனக்கு தெரியாமல் இருக்குமா? நான் என்ன அவ்வளோ முட்டாளே நினச்சிட்டியா அப்படின்றீங்க. அப்படி இல்லை ஐயன், நிஜத்தில் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் தூங்கிட்டு இருக்கும் போதாவது இப்படி பண்ணலான்னு தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவனோட ஹேரை ரப் பண்ணி விடுறீங்க. அவன் உங்களை தூக்கிட்டு ரூம்குள்ளே போகிறான். அப்புறம் உங்களை பெட்டில் போட்டுட்டு, அங்கிள் ஆண்டி நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்போம், நீங்கள் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டேவை நினச்சி ஐயோ மானத்தை வாங்குறானே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஹெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே கீழே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் மித்ரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியல, நான் யோசித்தது இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் லவ் யூ ஆல். நான் உங்கள் எல்லாரையுமே இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.